படம் வந்து ரைட் அப்படின்னு வச்சுருக்காங்க. நட்டி அவர்கள் போலீஸ். நிறைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்க போற கதை அப்படின்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர். ரீசன் வந்து ஒரு ரிவெஞ்ச். ஒரு ஜஸ்டிஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச். இதுதான் வந்து படம். இன்னும் கொஞ்சம் கிளியரா ஒரு 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 சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா வந்து, அருண் பாண்டியன் அவர்கள் அவர் பையன் வந்து தொலைஞ்சு போயிடுறாரு. அத தேடி போறாரு. ஒரு ஸ்டேஷன்ல மாட்டிக்கிறார். அந்த ஸ்டேஷன்ல வந்து யாரோ ஒரு ஆள் வந்து பாம்ப்ஸ் வச்சு இந்த மாரி கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளிய வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த சர்வைவல். கடைசியா இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்கணும்ல. எதுக்குங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ரீசன் தான் வந்து ஒரு ரிவெஞ்ச். அந்த ரிவெஞ்ச் வந்து ஒரு நியாயம் தேடி அதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ரிவெஞ்ச். அதனால தான் இது எல்லாமே நடக்குது. ஃபுல்லாவே வந்து உள்ளுக்குள்ள தான் நடக்க போகுது. ஸ்டேஷன் தான் மெயின். அங்கங்க வந்து அவுட் சைட்ல போகக்கூடிய கதையும் இருக்கு. இதுதான் வந்து கதை. காஸ்டிங். காஸ்டிங் வந்து நம்ம நட்டி சுப்பிரமணியம் அவர்கள் போலீஸ். என்னங்க போலீஸ் அப்படின்னா, ஆமா அவரு போலீஸ். அவர் ரமேஷ்ங்கிறவரும் போலீஸ். அதுக்கப்புறம் இந்த யுவினான்றவங்க அவங்களும் வந்து போலீஸ். தங்கதுரை வந்து ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். வினோதினி அவங்க வந்து ஒரு ஜட்ஜ். மியூசிக் வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. காஸ்டிங்ல இதுதான். அருண் பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு ஒரு லேப்டாப் கம்பெனி வச்சிருக்காரு. அவருக்கு இன்டெப்த்தா ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. அத சொல்லிட்டா சஸ்பென்ஸ் உங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து படம். யார் யார் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து பையன காணுமேன்னு தேடி ஸ்டேஷனுக்குள்ள வருவோம். ஸ்டேஷனுக்குள்ள ஏற்கனவே திருடனா இருக்கக்கூடிய தங்கதுரை, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் சைன் போட்டு போறவரு அப்படின்ற மாரி கேரக்டரைசேஷன்ல ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து நோட்டிசபிளா தெரியுது. ஸோ மேலோட்டமா இதுதான் வந்து படம். இந்த படம் எங்க டிக் வாங்கும், எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துரலாம். டிக் வாங்குற இடம் ரொம்ப கிளியரா வந்து ஒரு ரைட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளீனா ஒரு ரைட் ஹேண்டால நல்லா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எழுதியிருக்காங்க. ஒவ்வொன்னுக்குமே வந்து ஜஸ்டிஃபைடா ஒரு கனெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு லூப் எண்ட்ஸ் இல்லாம, ஒரு சில லாஜிக் நீங்க வந்து யோசிக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த அழகா வந்து அந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்லயே கொண்டு போய் த்ரில்லர் வச்சு அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரைட்டிங் வைஸ் அண்ட் டைரக்ஷன் வைஸ் கண்டிப்பா அந்த இடத்துல டிக் வாங்கும். முக்கியமா இன்னொரு ஒரு பிளஸ் வந்து மியூசிக். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா, ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் ஒர்க். ஆ பேக்கிரவுண்ட் ஸ்கோருக்கு இவர் வந்து ஃபியூச்சர்ல வந்து நோட்டிசபிளா ஆகறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த படத்துல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வெறும் சீன்ஸா மட்டும் வச்சு ரொம்ப எக்ஸலென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தா ஒரு நார்மலான மூவியா இருந்திருக்கும். அத அப்லிஃப்ட் பண்ணி அந்த படத்துக்கே ஒரு டோன், ஒரு ஃபீல் குடுக்குறது மியூசிக் தான். ஸோ கண்டிப்பா அது 2வது இடத்துல அது டிக் வாங்குற இடமா இருக்கு. 3வது வந்து லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ற மாரி எல்லாமே ரொம்ப நேச்சுரலா வந்து நடிச்சிருக்காங்க. இது 3 விஷயம் வந்து கண்டிப்பா வந்து டிக் வாங்கும். அத வந்து நம்ம சொல்லியே ஆகணும். மெயினா டிக் வாங்குற இடம் வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாரி ஒரு ஆள் வந்து உங்கள எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்டின்னா என்ன பண்ணுவீங்க? அப்டின்ற அந்த ஒரு ஃபேண்டஸியான ஒரு எலிமெண்ட்ட எடுத்து, அதுக்கு கடைசியா வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்கான ரிவெஞ்ச் அப்டின்ற ஒரு ரீசனையும் வந்து கொண்டு வந்து, அது அழகா ஓகே ஒரு கம்ப்ளீட்டா சர்க்கிள் அதாவது இந்த இந்த விஷயங்கள்னால தான் இது நடக்குது அப்டின்ற அந்த கம்ப்ளீட்னஸ் குடுத்துருக்காங்க. அந்த இடமும் வந்து டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்டின்னா, படம் வந்து சின்ன படம் தான். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த சாங் வந்து தேவையா? அப்படின்றது அது ஒரு கேள்வி. அது ஏதாவது படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ண போதுன்னா, அத எடுத்துட்டும் கூட அந்த அந்த பப்ல வந்து அந்த கன்டினியூட்டிய வந்து காமிச்சிருக்கலாம். அது ஒரு இடம். அதே மாரி இந்த போலீஸ் ஆஃபீசர் அந்த கான்ஸ்டபிளா ரைட்டரா இருக்கக்கூடியவருக்கு வந்து திரும்ப திரும்ப வைஃப் கிட்டேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கும். அதில ரிங்டோன் ஏதாவது கொஞ்சம் விளையாடி, கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிச்சுவேஷன்ல அந்த வந்து ஃபோன் அடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலா இருக்கு. அந்த மாரி ஒரு சில இடங்கள்ல நார்மலா இருக்கிற இடங்கள்ல அப்லிஃப்ட் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து கோர்ட்ல இருக்கேன்னு போய் சொல்லுவோம். தங்கதுரை வந்து டப்புன்னு அப்படின்னு ஒரு தட்டுற ஒரு சீனும் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் விளையாடி இருக்கலாம். அதாவது ஒரு எக்ஸலன்ட்டான படம் வந்து ஒரு ஒரு அதையும் தாண்டி போறதுக்கான இடங்கள் சின்ன சின்ன இடங்கள் இருந்தது. அத வந்து விட்டுருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இது டிக் வாங்காம போகறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி ஒரு ஜாலியான ஒரு படம். அங்க வந்து நல்லா நெறைய ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய படம் தான். த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டிஃபரண்டான கதை. இதெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா இந்த படம் வந்து நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த படத்துக்கு 3.5 டிக்ஸ் அவுட் ஆஃப் 5 நம்ம ரேட்டிங். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.